அசாம் மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 30 தமிழர்கள் ஊர் திரும்ப முடியாமல் சிக்கி தவிக்கும் நிலையில் நிலச்சரிவில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க விரைந்து நடவடிக்கை எடுக்க கடலூர் மாவட்ட ஆட்சியர் தகவல் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ்குமார் வணக்கம், முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. உத்தரகாண்ட் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக இடைவிடாத தொடர் கனமழை பெய்து வருகிறது. அங்கு இயல்பாகவே சாதாரண நாட்களில் நிலச்சரிவு ஏற்படுவது வாடிக்கை. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்து வரக்கூடிய இடைவிடாத தொடர் கனமழையின் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து ஆங்காங்கே நிலச்சரிவும் ஏற்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று மாலை சேட்டால்கோட் என்ற பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய தர்ச்சுலா என்கிற இடத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த இடம் எங்கு அமைந்திருக்கிறது என்றால் தவாக்காடு தானாக்பூர் தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகே இந்த நிலச்சரிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த மலையில் இந்த மண் சரிவு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதன் காரணமாக அங்கு சாலை என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த வழியே கடந்து செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அந்த வழியாக செல்ல முடியாமல் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அங்கு எமர்ஜென்சி சேவை படையினர் விரைந்து அந்த சாலை துண்டிப்பை அகற்றக்கூடிய அந்த இடிபாடுகளை அகற்றக்கூடிய பணியிலே ஈடுபட்டு வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதில் தமிழகத்தில் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த 30 சுற்றுலா பயணிகளும் இந்த நிலச்சரிவின் காரணமாக முன்னேறி செல்ல முடியாமல் சிக்கி தவிப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அவர்கள் கடலூர் மாவட்டத்திலிருந்து சுமார் 30 பேர் உத்தரகாண்டில் உள்ள ஆதி கைலாஷுக்கு சுற்றுலா சென்றிருக்கிறார்கள். ஆதி கைலாஷ் செல்வதற்கு 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற போது இந்த இடத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதன் காரணமாக அவர்கள் அடுத்த கட்டமாக அவர்களுடைய வாகனமோ அல்லது வேறு மார்க்கமாகவோ செல்ல முடியாமல் சிக்கி தவிக்கின்றனர். அதே போல அந்த பகுதிக்காக சுற்றுலா சென்றிருந்த பல சுற்றுலா பயணிகளும் இந்த நிலச்சரிவின் காரணமாக சிக்கி தவித்திருப்பதாக தகவல் ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.